பேதுருவிடத்துல இருந்த அடுத்த ஒரு சுபாவம், காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய விருப்பம் அவருக்குள்ள இருந்துச்சு. எத்தனை பேருக்குள்ள அந்த விருப்பம் இருக்கு? நான் மற்றவங்களுக்கு காரியத்தை அல்ல, எந்த காரியத்தை தெரியுமா அறிந்து கொள்ள விரும்பினார் சொல்லட்டுமா? ஒன்று, எனக்கு இந்த உவமையுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளணும்ங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், மனுஷனுக்கு உள்ள போறது அவரை தீட்டுப்படுத்தாது, வெளியே வர்றது உள்ள இடத்துல இருந்து வர்றது அவனை தீட்டுப்படுத்தும் சொன்ன உடனே, ஆண்டவரே இதனால் நிறைய பேருக்கு இடர்கள் உண்டாயிற்று, அந்த அர்த்தத்தை எனக்கு சொல்லும். உவமையுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான அறிவு உள்ளவர்களை என் கர்த்தர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக இவருக்குள்ள இந்த அறிவு, நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், குடும்பத்தை விட்டு வந்தேன், மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், வலையை விட்டு வந்தேன், வேலையை விட்டு வந்தேன், படகை விட்டு வந்தேன், எல்லாவற்றையும் விட்டு வந்த எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை அறிகிறதான அறிவு. ஆண்டவர் சொன்னார், நீ இம்மையில ஏதாவது ஒன்றை விட்டிருந்தா மறுமையில கர்த்தர் நமக்கு பிரதிபலனை தருகிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சொல்லட்டுமா, இம்மையில விட்ட அத்தனை பேருக்கு மறுமையிலே பிரதிபலனை தருகிறவராக இருக்கிறார். யாராவது என்னைக்காவது கேட்டீங்களா, ஆண்டவரே நாங்க ஊழியம் செய்கிறதுனால எங்களுக்கு ஏதாவது தருவீரான்னு சொல்லி? அந்த மனுஷனுக்கு விருப்பம், ஆண்டவரே நீர் அவங்களுக்கெல்லாம் சுகத்தை கேட்கிறீர், சுகத்தை கொடுக்கிறேன், விடுதலை கேட்கிறீர், விடுதலை கொடுக்கிறேன், அற்புதத்தை கேட்டால் அற்புதத்தை கொடுக்கிறேன், நாங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தா நீர் எங்களுக்கு என்ன தருவீர் என்பதை அறிகிற விருப்பம். இங்கேயே கேட்கணும், ஆண்டவரே பரலோகத்திலே நீர் எனக்கு என்ன தருவீர்னு கேட்கணும். பவுலை கேட்டா சொல்லுவார், பரலோகத்திலே உமக்கு என்ன தருவார்னு கேட்டா நீதியின் கிரீடத்தை தருவார் என்று அவர் சொல்லுவார். நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? அவர் சொல்றார், இம்மையில நீ விட்டால் பரலோகத்திலே உனக்கு பிரதிபலன் கிடைக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? பரலோகத்திலே பிரதிபலன் இம்மையில நீ அனுபவிக்கிற தியாகத்தை பொறுத்தது.